பிக் பாஸை விட்டு விஜய் சேதுபதி விலக போகிறாரு. உள்ளே நடக்கிற சம்பவம் இதுதான். இந்த மாதிரி பிரவீன் காந்தி பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகுது. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஸோ இது குறித்து பிரவீன் காந்தி பேசும்போது இந்த சீசனுடைய தேர்வை பற்றி பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. இப்போது நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் அண்ட் பலூனக்கா அரோரா, அகூரி கலையரசன் இவங்க எல்லாருமே கடுமையான விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே தனக்கு அங்கே யாரையுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பிரவீன் காந்தி சொல்லியிருக்கிறாரு. இயக்குனர் அகத்தியன் சாரோட பொண்ணு கனியை மட்டும்தான் தனக்கு தெரியும் அப்படின்னும், அவர் தனக்கு தங்கை போன்ற உணர்வை தந்தவங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் பற்றி பேசின அவர், சோஷியல் மீடியாக்களில் நல்லதை விட கெட்டது தான் அதிகமாக தெரியும், அதே போல தான் திவாகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது. அவர் திவாகரை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறத கிண்டலாக சுட்டி காமிச்சிருக்குது. பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுல முன்னாள் தொகுப்பாளர் கமலஹாசனுக்கும் இப்போதைய தொகுப்பாளர் விஜய் சேதுபதிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசங்களை சுட்டி காமிச்சு பிரவீன் காந்தி பேசியிருக்கிறது தான் இப்போது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்குது. கமலஹாசன் போட்டியாளர்கள் பேசுகிறதுக்கு நேரம் கொடுப்பார், தவறுகளை பக்குவமாக சுட்டி காட்டுவார். இந்த மாதிரி பிரவீன் காந்தி ஒப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் விஜய் சேதுபதிக்கு இன்னும் பக்குவம் வரலை அப்படிங்கிற மாதிரியாகவும், அவர் இந்த சீசனோட பாதியிலே கிளம்பிடுவார் அப்படிங்கிற மாதிரியும் பிரவீன் காந்தி சொல்லியிருக்கிறது ரசிகர்களை பெரிய அளவில் யோசிக்க வச்சிருக்குது. பிக் பாஸ் நிகழ்ச்சி ஸ்கிரிப்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் குழு சொன்னாலும் அது குறித்த தன்னுடைய கருத்தை பிரவீன் காந்தி தைரியமாக பேசியிருக்கிறாரு. உள்ள எல்லாருமே நடந்துக்கிற விதம் உண்மையான ஒரிஜினல் தான். ஆனால் யார் உள்ளே இருக்கணும், யார் வெளியே போகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுறது மக்கள் கிடையாது, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அடித்து சொல்லியிருக்கிறாரு. மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்கிற முடிவு தான் இறுதியானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது பிக் பாஸ் வாக்களிப்பு முறையையே கிண்டலுக்குள்ளாக்கி இருக்குது. என்ன தவிர வேற யாரையாச்சும் வெளியே அனுப்பியிருந்தா பிக் பாஸ் இவ்வளோ பெரிய பிரபலம் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரியாகவும், தான் நிகழ்ச்சியில் பங்கேற்ற எல்லார் பற்றின விமர்சனங்களையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டதாகவும் பிரவீன் காந்தி சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த வீக் ஆதிரே அப்படி இல்லைன்னா அப்சரா இவங்களில் யாருனா ஒருத்தர் ஹெல்மெட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் அவர் கணிச்சிருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் இந்த சீசன் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு ரிப்பேரான தேர்வுகளோட ஆரம்பித்து தொகுப்பாளரினுடைய பக்குவமின்மை வரைக்கும் விமர்சிக்கப்படுவது நிகழ்ச்சியினுடைய தரத்தை ரசிகர்களுக்கு உணர்த்தி இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.